So இதில் 7th experiment CMOS inverter design already முடிச்சாச்சு. அடுத்தது basic gates design using CMOS. அதுவும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து how to design flip flop circuit அது பார்க்க போறோம். அடுத்தது flip flop யூஸ் பண்ணி எப்படி கவுண்டர்ஸ் இதெல்லாம் வந்து டிசைன் பண்றது அப்படின்றது பார்ப்போம். இன் ஃபியூச்சர் கிளாஸஸ்ல வந்து அதனுடைய பவர் அனாலிசிஸ், ஏரியா, டைமிங்னா அதனுடைய டைமிங் டயக்ராம் அதெல்லாம் தான் பார்க்குறோம். டைமிங் அனாலிசிஸ் இன்னும் டீப்பாக கூட போகலாம், ரைஸ் டைம், ஃபால் டைம், அதெல்லாம் கூட இன்னும் ஃபியூச்சரில் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப் ஃப்ளாப் இதனுடைய பேசிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக வந்து ஃப்ளிப் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லும் பொழுது flip flop, generally there are many type of flip flop, you know, that is D flip flop, T flip flop, SR flip flop and JK flip flop. Okay, these are all the types of flip flop. These are all the types of flip flop. So in this the JK flip flop will be called as what? Universal flip flop. Universal flip flop. That means what? If you have JK flip flop, you can design any other flip flop. If you have JK flip flop, you can simulate the functionality of any other flip flop. That's why JK flip flop is called as universal flip flop. அப்போ அது இல்லாம generally for counter design we will use JK flip flop. ஒரு கவுண்டர் டிசைன் பண்ணணும்னா JK தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. we can use any other flip flop also. D flip flop கூட யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணி கவுண்டர் டிசைன் பண்ணலாம். but mostly we will use JK flip flop, or otherwise the JK flip flop simplified version is T flip flop. That means when you make J is equal to K, then that will act as a T flip flop. If you make J pin and K pin as a single pin, then that single pin, if you assign a new value, that is T flip flop. So mostly JK flip flop உடைய ஆபரேஷனை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போறோம். ஜென்ரலாக கவுண்டர் டிசைனுக்கு நம்ம JK flip flop தான் யூஸ் பண்ணுவோம். JK flip flop தான் யூஸ் பண்றோம். சரி, இப்போ நான் JK flip flop உடைய சம் ஃபங்க்ஷனாலிட்டி பார்க்க போறேன். Generally for flip flop, then see JK flip flop. This is J pin and K. This is Q. This is Q bar. Okay, this is the schematic diagram of the JK flip flop. Again, here we will have one more input, that is clock. Okay, if bubble is there, then that is negative edge triggered. If bubble is not there, then that is positive edge triggered. Then other than edge triggering, there are also level triggering. So this is clock. இப்போ இது வந்து ஜஸ்ட் ஸ்கீமாட்டிக் டயக்ராம் தான். ஸ்கீமாட்டிக் டயக்ராம் JK flip flop உடைய ஸ்கீமாட்டிக் டயக்ராம். பட் இந்த JK flip flop உள்ள ஒரு காம்ப்ளெக்ஸான சர்க்யூட் இருக்கும். JK flip flop உள்ளாடி ஒரு காம்ப்ளெக்ஸான சர்க்யூட் இருக்கும். ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, we will design that complex circuitry that is present inside the JK flip flop. அந்த காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட் டிசைன் பண்ண பிறகு அதுல இருந்து எப்படி இந்த சிம்பிளை வந்து மேப்பிங் பண்றது, JK flip flop உடைய சிம்பிள்ஸ், இந்த சிம்பிள்ஸ் வந்து எப்படி மேப் பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ அது போல நீங்க என்ன பண்ணலாம், for SR flip flop you can design a circuit, again you can form the SR flip flop symbols. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we should know the basics of JK flip flop. அதாவது என்ன இன்புட் தந்தா என்ன அவுட்புட் வரும் அப்படின்றது நம்மளுக்கு கொஞ்சம் கிளியரா தெரியணும். ஆல்ரெடி நீங்க வந்து மேபி இதெல்லாம் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் ஒன்ஸ் அகைன் ஐ எம் ரைட்டிங் கிளாக் JK QT+1 QT+1. இப்போ clock வந்து initially the clock is, say I am applying first clock, okay, clock, second clock, like that clock pulse will vary. But when we write the functionality,
when we write the nature, அதாவது அந்த கிளாக் போல்ஸ்னா அப்படின்னா ஒரு பர்டிகுலர் சர்க்கியூட் எடுத்து அதில் அனலைஸ் பண்ணும்போது தான் கிளாக்லாம் போடணும். ஜஸ்ட் இதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதணும்னா அது போடணும்னு அவசியம் இல்லை. பட் 0, ஃபார் எக்ஸாம்பிள் ஜேகேக்கு 0 0 தரேன் அப்படின்னா there will not be any change in the output, no change in the output. What is the meaning of no change? அதாவது every clock pulse the output will vary, every clock pulse output வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ ப்ரீவியஸாக என்ன கிளாக் பல்ஸுக்கு என்ன ஆன்சர் இருந்ததோ அதே ஆன்சர் வந்து இப்போ கிடைக்கும். அதுக்கு பேர் தான் வந்து நோ சேஞ்ச். சப்போஸ் instead of 0 0, if I make 0 1, then irrespective of the previous state the present value will be 0. When I make j is 0 and k is equal to 1, மற்ற எதை பற்றியும் கவலைப்படாது, ஆன்சர் வந்து கண்டிப்பாக வந்து 0 தான் வரும். அதுபோல் when I make j 0 k 0, irrespective of the previous output my answer will be 1, my answer will be 1. So அடுத்தது when I make j is equal to 1 k is equal to 1, then what I will get the complement of the previous output. ப்ரீவியஸாக எனக்கு 0 வந்திருந்தா இப்போ 1 வரும், ப்ரீவியஸாக 1 வந்திருந்தா இப்போ வந்து 0 வரும். இதுதான் வந்து ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்புடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வி வில் டிசைன் தி காம்ப்ளெக்ஸ் ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் சர்க்கியூட். அதுக்கப்புறம் எப்படி ஸ்கிமேட்டிக் டயக்ராம் அதிலிருந்து ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் இப்போ ஜேகே ஃபிளிப்பில் அப்படியே ஜஸ்ட் ஒரு ஓவரால் ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்றதை இங்கே பார்த்துட்டோம். அப்போ நம்ம டிசைன் பண்ண போகிற சர்க்கியூட்டுக்கு எல்லாமும் இதே ஆன்சர்ஸ்லாம் வருதா அப்படின்றதையும் நம்ம அடுத்து பார்க்கணும். ஓகே, ஸோ டைரெக்டாக அந்த எல்டி ஸ்பைஸ் சாஃப்ட்வேருக்கு போகிறோம். ஸோ ஜேகே ஏற்கனவே வந்து நான் சர்க்கியூட்டை வந்து டிசைன் பண்ணி வச்சுட்டேன். வேணும்னா இந்த சர்க்கியூட்டை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே டெலகிராம்லேயே ஷேர் பண்ணுறேன். ஸோ ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் நம்ம வந்து சிம்பிளாக ஒர்க் பண்ணுறோம். பட் அதுக்குள்ளே இது போல் ஒரு பெரிய சர்க்கியூட் வந்து இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். இது கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன் நான். தெரியுதா ஓரளவுக்கு? NMOS ஸ்ட்ரக்சர், PMOS ஸ்ட்ரக்சர், PMOS பாட்டம்ல NMOS, கிளாக் பல்ஸ் இதெல்லாம் இருக்கு. பின்லாம் கொடுத்துருக்காங்க, கிளாக் பின், KJ இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த டயக்ராம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன இதுல நியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல எடுத்துங்க VDD. ஜென்ரலா வந்து நம்ம ஒரு வோல்டேஜ் சோர்ஸை கனெக்ட் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக VDDன்னு மென்ஷன் பண்ணிருக்கிறோம். அப்போ இது போல எப்படி நம்ம மென்ஷன் பண்றது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம் புதுசா. ஏன்னா இதுதான் வந்து இதுல புதுசு. VDDன்றது ஒரு சப்ளை வோல்டேஜ், அது போல Jன்றது என்னது இன்புட், Kன்றதும் இன்புட். அடுத்தது கிளாக்கும் சம் டைப் ஆஃப் இன்புட் தான், கிளாக்கும் கொடுத்துருப்பாங்க, கிளாக்குன்றதும் இன்புட் தான். அடுத்தது இதே சர்க்கியூட்ல அவுட்புட். வாட் இஸ் அவுட்புட்? Qன்றது அவுட்புட், Q பார் அதாவது நாட் Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒரு அவுட்புட் தான். இப்போ இதெல்லாம் எப்படி நம்ம ஃபார்ம் பண்றது? அந்த ஒரு ஏரோ மார்க் மாதிரி போட்டு அது உள்ள சிம்பிள் வந்திருக்குல்ல, ஏன்னா அப்பதான் வந்து மேப் பண்ண முடியும். அடுத்து நீங்க ஸ்கிமேட்டிக் டயக்ராம் போகும்பொழுது இதுக்கு அதுக்கும் மேப் ஆகும். அப்படியே இந்த Q மட்டும் அங்கே வந்துடும். நம்மளுக்கு தேவை என்ன? இந்த Q தான் தேவை, இந்த Q பார் தேவை. அடுத்தது இன்புட்ல இருந்த J தேவை, இன்புட்ல இருந்த J தேவை, K தேவை. ஸோ அதெல்லாம் மட்டும் நம்ம கரெக்டா போட்டு அந்த டயக்ராமுக்கு கொண்டு வரணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இதுதானே ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் ஃபைனலா இப்படி தான் இருக்க போகுது ஸ்கிமேட்டிக் டயக்ராம். அப்போ என்னுடைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம்ல என்னென்னலாம் இருக்கு? J இருக்கு, K இருக்கு, Q இருக்கு, Q பார் இருக்கு, கிளாக் இருக்கு. ஸோ இதை மட்டும் நான் கிளியரா வந்து டிஃபைன் பண்ணணும். அது இல்லாமல் சர்க்கியூட் ஆல்ரெடி இருக்கு. அப்போ எப்படி இந்த J பின், K பின்லாம் டிஃபைன் பண்றதுன்றத பார்க்க போறோம். ஜஸ்ட் இந்த கிரவுண்டுக்கு பக்கத்துல ஒரு சிம்பிள் இருக்கா, லேபிள் நெட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா? ஏன்னா நான் ஜூம் ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணல, அது ஒவ்வொரு டைம் யூஸ் பண்ணும்போது நேவிகேட் பண்றது கஷ்டமா இருக்கிறதுனால ஜூம் ஆப்ஷன் இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணல. எஸ் தெரியுது சார்.
இன்னும் ஓரளவு கிளியரா தெரியும்னா ஜஸ்ட் ஐ வில் மாடிஃபை தி செட்டிங் டைரக்டாவே அந்த விண்டோ மட்டும் உங்களுக்கு. ஆனா அதுவும் ஒரு ப்ராப்ளம் தான். அந்த விண்டோ மட்டும் வந்ததுன்னா நான் வேற விண்டோ நேவிகேட் ஆகும்போது தெரியாது. சரி, ஓவரால் இதுவே இருக்கட்டும். இப்போ அந்த லேபிள் நெட்டுன்னு இருக்குன்றத சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா தெரியும், இதுல எது எதெல்லாம் இன்புட் அப்படின்றத கரெக்டா உங்களுக்கு தெரியணும். எது எதெல்லாம் இன்புட்டு, ஜேன்றது இன்புட்டு, கேன்றது இன்புட்டு, கிளாக்கும் வந்து என்னது சம் டைப் ஆஃப் இன்புட் தான். எது எதெல்லாம் அவுட்புட்டு, கியூவும் கியூ பாரும் அவுட்புட். அப்போ அந்த லேபிளை சூஸ் பண்ணும் பொழுது போர்ட் டைப்னு ஒன்று இருக்கும். அதில் இன்புட்டா அவுட்புட்டா பை டைரக்ஷனலான்னு கேட்குறாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து என்னது இன்புட் தான். ஜேன்றது இன்புட். அதுக்கு என்ன நேம், ஒரு நேம் கொடுங்க, ஜேன்ற நேமை கொடுங்க, அவ்வளோதான். வெரி சிம்பிள். அதாவது என்ன ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க நீங்கள், சர்க்கியூட்லாம் இது போல் போட்டிருப்பீங்க. அந்த இடத்துல ஜேன்றது நம்ம வெரிஃபை ப்ராக்டிக்கலாக வெரிஃபை பண்ணும்போது நம்ம ஒரு வோல்டேஜ் சோர்ஸையோ ஜேக்கு ஒரு 1 2ன்னு கொடுத்து வேல்யூ வந்து கொடுப்போம். பட் ஆனால் இப்போ நம்ம சர்க்கியூட் மட்டும் தான் ரெடி பண்ணுறோம், எதுவும் வெரிஃபை இல்லாமல் பண்ணல. அப்போ சர்க்கியூட் மட்டும் ரெடி பண்ணோம்னா அதுக்கு ஒரு லேபிள் தரணும். அந்த ஒயர் மட்டும் இருந்தால் நம்மளுக்கு தெரியாது என்னன்னு. அப்போ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மூவ் பண்ணி லேபிள் வந்து தரணும். ஸோ இன்புட் ஜே, அதை எடுத்து போயிட்டு இங்கே வச்சிடணும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். அப்போ அதே போல் என்ன பண்ணுவேன், கிளாக்கும் அதே தான். கிளாக்கும் அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணி கேக்கு பதிலாக கே போடுங்க, கிளாக்னா கிளாக் போடுங்க. அது எல்லாமே இன்புட் வெரைட்டி, அதனால இன்புட்டை சூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா இது வந்து வந்துடும். அப்போ அவுட்புட் சைடில் போகும்போது என்னது, இன்புட்டுக்கு பதிலாக அவுட்புட்னு சூஸ் பண்ணும், அவ்வளோதான். இந்த ஒரு பெரிய சர்க்கியூட் எடுத்துட்டு இப்போ எனக்கு கியூ வேணும் அப்படின்னா அந்த லேபிளில் போயிட்டு ஜஸ்ட்டு கியூ அது இன்புட்டா அவுட்புட்டா, அவுட்புட்டு, அவ்வளோதான். இங்கே வச்சுட்டிங்கன்னா கியூ வந்துடும். ஸோ அந்த ஒயரில் அதை கனெக்ட் பண்ண போகிறீங்க. அதே போல் தான் கியூ பார்ன்றதை டைப் பண்ண முடியாது, அதனால நம்ம வேற ஒரு நேம் தரோம், நாட் கியூ, அதாவது கியூக்கு ஆப்போசிட் அப்படின்றது. ஸோ இதுதான் ஆல்ரெடி சர்க்கியூட் இருக்கு, அதுக்கு லேபிள் பண்ணுறோம். ஜேனா என்ன, கேனா என்ன, கிளாக்னா என்னன்றதை லேபிள் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ ஒன்ஸ் லேபிள் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா போட்டதெல்லாம் கொஞ்சம் டெலீட் பண்ணிடலாம். லேபிள் பண்ணியாச்சு. இப்போ இன்னும் ஒரு டவுட் வரும். ஒரு காம்பனன்ட் எடுக்கும்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிமாஸ் நம்பர் 12 எடுத்துக்கிறேன். நம்ம காம்பனண்ட்டை பிக்கப் பண்ணும் பொழுது இந்த பிமாஸ் 12 மட்டும்தான் அங்கேருந்து வரும். இந்த பிமாஸ்ல இருக்கிற இது வந்து காம்பனன்ட் பிக்கப் பண்ணும்போதே இந்த நேம் வரும் நம்மளுக்கு. இந்த நேம் வந்து காம்பனன்ட் பிக்கப் பண்ணும்போதே வரும். பட் அது இல்லாமல் இங்கே ஏதோ கிளாக்னு ஏதோ ஒரு நேமிங்லாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த நேமிங்கை நீங்கள் என்ன பண்ணணும், அது எப்படி தர்றது அப்படின்றது தெரியணும். அப்போ ஜஸ்ட் நம்மளுக்கு தேவையான இடத்த நம்மளுக்கு புரியறதுக்காக நேம் தரணும்னா என்ன பண்ணணும்னா, உங்களுடைய கீபோர்டில் ஜஸ்ட் டீன்றதை ப்ரெஸ் பண்ணுங்க. உங்களுடைய கீபோர்டில் ஜஸ்ட் டி சிம்பிளை வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது போல் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் நோட் பண்ணீங்க என்ன சிம்பிள், டி. ஜஸ்ட் கீபோர்டில் டி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இது போல் வந்துடும். என்ன நேம் தரோம், ஏதோ ஒரு நேம் தர போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் அதை என்ன நேம் தர போகிறீங்களோ அதை டைப் பண்ணீங்க. எவ்வளோ சைஸ் வேணும், இவ்வளோ சைஸில் வேணும்னா எவ்வளோ சைஸ்ன்னு கொடுங்க. ஜஸ்ட் ஒரு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா எங்கே வேணுமோ அங்கே எடுத்து போயிட்டு நீங்கள் நேமிங் கொடுத்துக்கலாம். புரியுதா என்ன சொல்கிறேன்னா, இந்த நீல கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தனியாக தர்றது. நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுனால தனியாக வந்து தரோம். எப்படி நம்ம ஒரு டயக்ராம் வரைஞ்சோன்னா அதில் எப்படி எமிட்டர் பேஸ் கலெக்டர்லாம் நம்மளே வந்து சம்டைம் மார்க் பண்ணுறோம்ல, ரெசிஸ்டர் வேல்யூ, அது போல் நம்ம அந்த லேபிளிங் வந்து நம்மளே தரோம், அந்த நேம் வந்து. ஸோ இதுவும் இது ரெண்டு தான் வந்து இதில் புதுசு. சர்க்கியூட் டயக்ராம் எடுத்துக்கிறோம். அண்ட் ஒன் மோர் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நான் இங்கே எந்த வோல்டேஜோ எதுவுமே தரல, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் சர்க்கியூட் மட்டும் தான் ரெடி பண்ணுறேன். நான் அதை வெரிஃபை எல்லாம் பண்ணலை. சர்க்கியூட் மட்டும் ரெடி பண்ணுறேன். அந்த சர்க்கியூட்டை எப்படி ஸ்கிமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணுறதுன்றது தான் இங்கே பார்க்க போகிறோம். அதனால நான் இங்கே எந்த வோல்டேஜ் எதுவுமே தர மாட்டேன். பட் வேணும்னா நீங்கள் இங்கேயே வோல்டேஜ் தந்து கூட வெரிஃபை பண்ணலாம், ஆன்சர் வரும், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் ஸ்கிமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் போயிட்டு நம்ம வெரிஃபை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது ஆல்ரெடி இதுவே ஸ்க்ரீன் பெருசாக மோர் ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. அதனால இங்கே வோல்டேஜ் சோர்ஸ்லாம் கொடுத்து வெரிஃபை பண்ணால்
கஷ்டமா இருக்கும். நம்ம அதனால இதை ஸ்கிமேட்டிக்கா மாத்திட்டு ஃபைனலா அங்க போயிட்டு தான் வந்து நமக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டிலாம் வெரிஃபை பண்ண போறோம். சரி, அப்போ எப்படி வந்து ஸ்கிமேட்டிக்கா மாத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹைரார்கி அப்படின்னு இருக்கு பாருங்க. ஹைரார்கி இங்க போனீங்கன்னா ஓப்பன் திஸ் ஷீட் சிம்பிள்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதுக்கான சிம்பிள் வந்துடும். நீங்க சர்க்கியூட் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ஹைரார்கில போயிட்டு ஓப்பன் தி ஷீட் சிம்பிள்னு கொடுத்தீங்கன்னா வந்துடும். அது எப்படி கரெக்டா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேபிள் பண்ணதுனால கரெக்டா வரும். விடிடியை லேபிள் பண்ணியிருப்போம், ஜேவை லேபிள் பண்ணியிருப்போம், கேவை லேபிள் பண்ணியிருப்போம், கிளாக்கை லேபிள் பண்ணியிருப்போம். அதனால அது 4 இன்புட் சைடில் வந்துடும். அது போல கியூ பாரை அவுட்புட் சைடில் லேபிள் பண்ணியிருப்போம். அதனால அது வந்துடுது, அவுட்புட் சைடில் வந்தது. ஸோ இதுதான் எப்படி வந்து சர்க்கியூட் டயக்ராம்ல இருந்து ஸ்கிமேட்டிக் டயக்ராம் போகிறது அப்படின்றது. இப்போ நீங்க புதுசா ஃபார்ம் பண்ணதுக்கு நீங்களே கூட ஒரு நேம் தந்துக்கலாம். நீங்க கிரியேட் பண்ணதுக்கு நீங்களே கூட ஒரு நேம் வந்து தந்துக்கலாம், லேபிள் பண்ணிக்கலாம். நீங்க அதாவது என்ன சொல்ல வரோம்னா, நீங்க ஏதாவது ஒரு புது சர்க்கியூட் கூட ரெடி பண்ணி அதுக்கு கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், லேபிள் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த எல்டி ஸ்பைஸ்ல இல்லாதது கூட நீங்க ரெடி பண்ணி அதுக்கு ஒரு நேம் தந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்த முறை தேவைன்னா அந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் எடுத்து நீங்க என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இதுல இருக்கிறது. ஓகே, ஸோ அப்போ ஜஸ்ட் ஒரு டயக்ராம், சர்க்கியூட் டயக்ராம் போடுறது எப்படி, அதில் இன்புட் லேபிள்ஸ் அவுட்புட் லேபிள்ஸ் இதெல்லாம் எப்படி கொடுக்கறது, அதிலிருந்து எப்படி ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வர வைக்கிறது அப்படின்றத பார்த்தோம். ஒன்ஸ் இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் ஏற்கனவே சர்க்கியூட் டயக்ராம் என்ன நேமில் ஸ்டோர் பண்ணீங்களோ அதே நேமில் தான் இதையும் ஸ்டோர் பண்ணணும். பட் ஒன்லி டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கியூட் டயக்ராமுக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் சர்க்கியூட் டயக்ராம் சம் ஜேகேன்னு வச்சுங்களேன், ஜேகேவை பண்ணுறீங்க. சர்க்கியூட் டயக்ராமை ஜேகே டாட் ஏஎஸ்சின்னு ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா இது வந்து எப்படி ஸ்டோர் ஆகும், அந்த ஸ்கிமேட்டிக் வந்து ஜேகே டாட் ஏஎஸ்ஒய்னு ஸ்டோர் ஆகும். அதுக்கும் அதே நேம் தான் வச்சு ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் வந்து ரெண்டும் வந்து மேப் ஆகி கரெக்டாக வரும். அப்போ நான் இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் ஸ்டோர் பண்ணனாலும் ஜேகே டாட் ஏஎஸ்ஒய், அதாவது நீங்கள் ஏஎஸ்ஒய்ல நீங்கள் போட தேவையில்ல, ஜேகேன்னு போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது அந்த ஃபார்மெட்டில் ஸ்டோர் ஆகிட்டு ஒரே ஃபோல்டரில் போயிட்டு இருக்கும். அப்போ அடுத்த முறை நீங்கள் இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கிமேட்டிக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இருக்கிறது அதுக்கு தெரியும். அப்போ இந்த சர்க்கியூட் டயக்ராம் எப்படி போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் வந்து பிஹேவ் ஆகும், இந்த ஸ்கிமேட்டிக் டயக்ராம் பிஹேவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடிமேடாக வந்து சர்க்கியூட் வச்சிருக்கிறோம், வந்து வச்சிருக்கிறோம். ஸோ அப்போ நம்ம இந்த கரஸ்பாண்டிங் சர்க்கியூட்டுக்கு ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ அதை நம்ம ஓப்பன் பண்ணுறோம், அதை வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல்னு போயிட்டு நியூ ஸ்கிமேட்டிக்கில் போயிட்டு காம்பனண்ட். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எதுக்கு நம்ம இதெல்லாம் கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு தேவை ஜேகே ஃப்ளிப்லாப்னு அடிப்போம். ஃப்ளிப்லாப் வரல, இருங்க, டி ஃப்ளிப்லாப் இதில் இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டின்னு ஜஸ்ட் டைப் பண்ணேன், டி ஃப்ளிப்லாப் வந்துடுச்சு. அதுக்கு கீழவே வந்து பார்த்தோம் வேற ஏதாவது ஃப்ளிப்லாப் இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்க்ரீனுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, பட் கம்ப்யூட்டர்ல இருந்து பார்க்குறவங்க தெரியும். எஸ்ஆர் ஃப்ளிப்லாப் இருக்கு, டி ஃப்ளிப்லாப் இருக்கு, எஸ்ஆர் ஃப்ளிப்லாப் இருக்கு, மற்ற எந்த ஃப்ளிப்லாப்பும் இல்லை இதில். அதனால தான் என்ன பண்ணோம், ஜேகே ஃப்ளிப்லாப் நம்மளே டிசைன் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஒன்ஸ் காம்பனண்ட்ல போனால் ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கிற காம்பனண்ட் தான் நம்மளுக்கு வரும், ஏற்கனவே இருக்கிற ஸ்கிமேட்டிக் டயக்ராம் தான் நம்மளுக்கு வரும். அப்போ நம்மளா ஃபார்ம் பண்ணதுக்கு போகணும் அப்படின்னா இந்த டாப்ல ஒரு டைரக்டரின்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க, அதை ஓப்பன் பண்ணால் 2 ஆப்ஷன் காட்டும். அதில் பை டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப்ஷனை விட்டுட்டு இன்னொரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம என்னென்னலாம் காம்பனண்ட் நியூவாக கிரியேட் பண்ணியிருக்கிறோம், அதாவது நம்மளே சர்க்கியூட் ஃபார்ம் பண்ணி நம்மளே ஸ்கிமேட்டிக் எதுக்கெல்லாம் போட்டிருக்கிறோமோ அதெல்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கும். இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணது ஜேகே ஃப்ளிப்லாப் புதுசாக வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஜஸ்ட்டு அதை எடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஜேகே ஃப்ளிப்லாப். இப்போ இதில் ஜேக்கு இன்புட்டு, கேக்கு இன்புட்டு, கிளாக்கு இதெல்லாம் தரீங்க. அப்போ என்ன கியூ அவுட்புட் என்ன வரும், இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணலாம். இப்போ ஜேகே ஃப்ளிப்லாப்ன்றது எல்டி ஸ்பைஸில் இல்லை, நம்மளே வந்து புதுசாக என்ன பண்ணியிருக்கோம், அது உள்ளே இருக்கிற சர்க்கியூட் டயக்ராம் போட்டுட்டு ஸ்கிமேட்டிக் வந்து மேப் பண்ணி வச்சிருக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபார்ம் பண்ண ஜேகே ஃப்ளிப்லாப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நம்மளுக்கு தெரிஞ்சாதான்
அடுத்தது நம்ம கவுண்டர்ஸ்க்கு வந்து போக முடியும். இப்போ இந்த சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் அண்ட் சிமுலேட் பேசிக் கேட்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு பண்ணி காட்டிட்டேன். ஃபிளிப் ஃப்ளாப்னு சொல்றாங்க. டிசைன் அண்ட் சிமுலேட் ஃபிளிப் ஃப்ளாப் எதுவும் மென்ஷன் பண்ணல என்ன ஃபிளிப் ஃப்ளாப்னு. ஸோ நம்ம வந்து என்ன டிசைன் பண்ணியிருக்கிறோம், ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் ஒன்ஸ் உங்ககிட்ட ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் இருக்குதுன்னா, ஹவு டு டிசைன் அதர் ஃபிளிப் ஃப்ளாப். ஆல்ரெடி ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்புக்கு டயக்ராம்ஸ் இதெல்லாம் இருக்கு, சர்க்கியூட் டயக்ராம். அப்போ இந்த சர்க்கியூட் டயக்ராம்ல சம் மாடிஃபிகேஷனை கொண்டு வந்தீங்கன்னா automatically you can realize other flip flop. Very simple. When you connect J pin and K pin, then you give new name, that is T, then that will act as a T flip flop. So அதனால தான் நான் வந்து JK flip flop எடுத்து ரியலைஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ JK flip flop ஒன்ஸ் ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி அதர் flip flopலாம் ரியலைஸ் பண்றதுன்றது வெரி வெரி சிம்பிள். வெரி வெரி சிம்பிள். புக் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்க. ஹவு டு ரியலைஸ் அதர் flip flop using JK flip flop. How to realize other flip flop using JK flip flop. ஓகே, ஸோ இதுதான் வந்து T flip flop. ஜேவும் கேவும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா T flip flop. ஸோ சம் சிம்பிள் மாடிஃபிகேஷன் பண்ணால் யூ கேன் ஆல்சோ ரியலைஸ் T flip flop. யூ கேன் ஆல்சோ ரியலைஸ் SR flip flop. ஸோ ஆக்சுவலி SR flip flop வந்து நான் SR flip flop ஃபங்க்ஷனாலிட்டியும் JKவும் ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் SR வந்து ஒரு பர்டிகுலர் இன்புட்டுக்கு வந்து ஒர்க் ஆகாது, JK வந்து எல்லா இன்புட்டுக்கும் ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் நான் வந்து இதை டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபர்தராக how to design other flip flop அப்படின்றதும் பாருங்க. ஸோ இப்போ நான் வந்து ஏற்கனவே JK flip flop ஸ்கிமேட்டிக் டயக்ராமில் இன்புட் அவுட்புட்லாம் கொடுத்து ரெடியாக வச்சிருக்கிறேன். ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணி அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை வெரிஃபை பண்ணுவோம். ஸோ JK டோகிள் கண்டிஷன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா VDDனா பவர் சப்ளை. ஸோ வி ஆர் கிவிங் 5 volt DC. J and K ஜென்ரலி, அதாவது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நேமே JK டாகிள் கண்டிஷனா உங்களுக்கு தெரியும். J is equal to 1, K is equal to 1, then clock pulse is there. But instead of J is equal to 1, K is equal to 1, what I have done, J and K I have connected to the clock. J and K I have connected to the clock. So இது போல பண்ணாலும் ஆன்சர் வரும். பட் இந்த இடத்துல J1 K1 பர்மனண்டா தந்தா we are not getting the answer. So that's why JK we are tying together, then we are giving to clock. That means clock-க்கு என்ன இருக்கோ அதே தான் JK flip flop போகும். ஸோ இந்த கேஸ் வந்து டாகிள் கண்டிஷனாக வந்து ஒர்க் ஆகும். சரி, அடுத்தது என்னென்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்ப்போம். அடுத்தது இப்போ இந்த கிளாக் ஃபங்க்ஷன் என்னென்ன கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்து இங்கே பாருங்கள். கிளாக் என்னென்ன கொடுத்துருக்கோம், 0, 5 voltனா மேக்ஸிமம் வோல்டேஜ். அடுத்தது 0.5 நானோ செகண்ட் ரைஸ் டைம், ஃபால் டைம், டிலே டைம் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பேராமீட்டர்லாம் தந்தால் தான் வந்து ஒர்க் ஆகும். இதுக்கு முன்னாடி நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது இந்த ரைஸ் டைம், ஃபால் டைம் இதெல்லாம் இல்லாமலே நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஏன்னா அதெல்லாம் வந்து சிம்பிள் சர்க்கியூட். ஸோ ஒன்ஸ் கோ டு தி காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட், டெஃபினெட்லி ரைஸ் டைம், ஃபால் டைம், அந்த டிலே இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் தந்தால் தான் நம்மளுக்கு இங்கே கரெக்டான அவுட்புட் வந்து வரும். ஸோ அதனால வந்து இதுவும் கொடுத்துருக்குறோம். அடுத்தது 1 millisecond is the on time, 2 millisecond is the time period, then 4 is the number of cycle. 4 is number of cycle. இப்போ நம்ம என்ன அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இந்த கேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சம்திங் சிமிலர் டு J is equal to 1, K is equal to 1. When J is equal to 1, K is equal to 1, the moment if the first clock comes, then say for example if previously 0, then I will get 1. The moment second clock pulse comes, then I will get 0. The moment third clock pulse comes, then it will become like 1. 1 0 1 0 மாத்தி வரும். அதுதான் வந்து அது டாகிள் கண்டிஷன். அதுதான் வந்து டாகிள் கண்டிஷன். இப்போ நம்மளுக்கு அது போல ஆன்சர் வருதா என்னன்றதை வெரிஃபை பண்ண போறோம். இப்போ ஜஸ்ட் ரன் பண்றோம். ஸோ இப்படி ரன் பண்ணும்போது ஏற்கனவே ஓப்பன் பண்ணது JK க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 விண்டோ இருக்கு. இந்த விண்டோ வந்து ஹரிசாண்டலா இருக்கு, நம்ம வெர்டிகலா பிளேஸ் பண்ணுவோம். அதனால விண்டோவுக்கு போயிட்டு டைல் வெர்டிகலி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் வெர்டிகலா வரும், ஈஸியா அப்சர்வ் பண்றது. சரி, இப்போ இங்க தான் வந்து கிராஃப் பார்க்க போறோம். அந்த கிராஃப்ல வந்து டச் பண்ணிட்டு திரும்ப ஒரு ரைட் கிளிக், ஏன்னா நம்ம 3 டயக்ராம் பார்க்கணும், 3 ஆன்சர்ஸ், 3 கிராஃப் வந்து பார்க்கணும். எது ஜேவும் அப்சர்வ் பண்ணணும், கே அப்சர்வ் பண்ணுவோம், கிளாக்கையும் அப்சர்வ் பண்ணணும், கியூவையும் அப்சர்வ் பண்ணணும். அதனால
4 இது எடுத்துக்கிறேன். ஆடு பிளாட் பிளேன் இது போல் ஆட் பண்ணிங்கன்னா 4 வந்துடும். ஆடு பிளாட் பிளேன், அதாவது ரைட் கிளிக் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ 4 வந்து ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது எது எதுக்கு இப்போ சப்போஸ் நான் இந்த ஃபர்ஸ்ட் விண்டோவில் ஜே பார்க்கணுன்னா அதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் ரன் சிம்பிளுக்கு போங்க. அதுக்கப்புறம் ஜேல வந்து கிளிக் பண்ணுங்க. அப்போது ஜேவுடைய நேச்சர் இங்கே டிஸ்பிளே ஆகிடும். அடுத்த விண்டோவை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு திரும்பவும் ரன் சிம்பிளுக்கு போங்க. அடுத்து நான் கே பார்க்கணும் அப்படின்னா கேவையும் பார்த்துக்கலாம். ஜேக்கு கேக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது, ஏன்னா ரெண்டுமே சேம் தான். அடுத்தது தேர்ட் விண்டோவை கிளிக் பண்ணிவிட்டு கிளாக்குக்கு போகிறேன். கிளாக்கை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தேர்ட் விண்டோ வந்துடும். அகைன் அதுவும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது, ஏன்னா எல்லாமே நம்ம சேமாக தான் கொடுத்துருக்குறோம். அடுத்தது நான் அவுட்புட்டுக்கு போகிறேன். கியூ அப்சர்வ் பண்ணணும். கியூவில் போய் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு இந்த ஆன்சர் வந்துருக்கு. ஸோ அப்போது ஜேகே கிளாக்கு கியூ எல்லாமே வருது. அப்போது என்ன சொன்னேன் நான், ஒவ்வொரு கிளாக் பல்ஸுக்குமே ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகினே இருக்கும். அண்ட் ஒன் மோர் சேஞ்ச் இயர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து இப்போ கிளாக் பல்ஸ் இப்படி போகும்பொழுது இதுதான் நம்ம வந்து ஒரு கிளாக் பல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஆன் டைம் ஒரு ஆஃப் டைம் சேர்ந்தது தான் வந்து ஒரு கிளாக் பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த கேஸில் வந்து ஒவ்வொன்றுமே ஒரு கிளாக் பல்ஸ். இது வந்து ஒரு கிளாக் பல்ஸ், இது செகண்ட் கிளாக் பல்ஸ், இது வந்து தேர்ட் கிளாக் பல்ஸ். அது போல தான் இங்கே வந்து ஆக்ட் ஆகும். இல்லை அப்படி இல்லை இது போல் ஆக்ட் ஆகணும்னா இன்னும் சர்க்கியூட் வந்து காம்ப்ளெக்ஸாக போகணும். அதுக்கு தேவையான நம்ம எக்ஸ்ட்ரா சம் டிவைசஸ்லாம் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம அந்த அளவுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு இந்த இடத்துல பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் அது வந்து ஒரு கிளாக்காக ஆக்ட் ஆகுதுன்றதை தெரிஞ்சுங்க. அப்போ அப்படி பார்க்கும்பொழுது என்ன வரும் அப்படின்னா, ஏற்கனவே இப்போ எனக்கு 0ன்னு அவுட்புட் இருக்குது. 0ன்னு இருக்குது. என்னவா மாறும்? அடுத்த கிளாக் பல்ஸுக்கு 1ஆ மாறும். 1ன்னு இருக்கிறது என்னவா மாறும்? 0வா மாறும். 0ன்னு இருக்கிறது 1ஆ மாறும். 0வா மாறும். 1ஆ மாறும். ஸோ இது போல் சேஞ்ச் ஆகி போய்கினே இருக்கும். இதுதான் வந்து டாக்லிங் கண்டிஷன். இதுதான் வந்து டாகிள் கண்டிஷன். ஸோ இப்போ டாகிள் கண்டிஷனை வெரிஃபை பண்ணிட்டோம். இது போல் நீங்கள் அதர் கண்டிஷனையும் நீங்கள் என்ன பண்ணலாம்? வெரிஃபை பண்ணலாம். இது ஓரளவுக்கு புரியுதாப்பா எப்படி டாகிள் கண்டிஷன் ஒர்க் ஆகுதுன்னு? எனிஒன்? எஸ் சார். ஸோ இது போல் அதர் 3 கண்டிஷன்ஸையும் நீங்கள் வெரிஃபை பண்ணலாம். அதுக்கான சர்க்கியூட்டும் நான் டைரெக்டாகவே போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு டைம் போயிட்டு இந்த வேல்யூஸ்லாம் மாற்றுறத விட டைரெக்டாகவே அங்கேருந்து எடுத்து கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதிலிருந்தே கூட பண்ணலாம். இப்போ இதிலிருந்தே கூட பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள், கிளாக் பல்ஸ் அப்படியே வந்து இருக்கட்டும் நம்மளுக்கு. நான் ஜேக்கு வந்து 1 தர போகிறேன். சாரி, ஸோ ஜேக்கு வந்து 1 தரணும்னா வெரி சிம்பிள். ஐ வில் கனெக்ட் டு பவர் சப்ளை கனெக்ட் பண்ண ஜேக்கு வந்து 1 ஆகிடும். கேக்கு வந்து 0 தர போகிறேன். கேக்கு 0னா என்னது? கிரவுண்ட் பண்ணணும். கேக்கு 0னா கிரவுண்ட் பண்ணிட்டேன். நவ் எனிபடி டெல் மீ வாட் வில் பி த ஆன்சர்? வேவ் ஃபார்ம் மாதிரி வருமா? பர்மனெண்ட்டாக 1 இருக்குமா? பர்மனெண்ட்டாக 0 இருக்குமா? எனிபடி? If you have doubt, permanently you will get 1. When j is equal to 1, k is equal to 0, irrespective of anything else, permanently you will get 1. ஸோ இப்போ நம்ம பர்மனெண்ட்டாக வந்து 1 வருதா அப்படின்றத பார்ப்போம். ஜஸ்ட் ரன் பண்ணுங்க. அகெயின் கோ டு விண்டோஸ், டைல் வெர்டிகலி ஆட் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஜேவுடைய நேச்சர் எனக்கு தெரியும், அது 1 தான். கேவுடைய நேச்சர் 0 தான். அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம பார்த்துக்கணும். ஸோ நம்ம என்னத்தை மட்டும் அப்சர்வ் பண்ணலாம்? கிளாக்கையும் கியூவை மட்டும் அப்சர்வ் பண்ணலாம். ஸோ கிளாக் அப்சர்வ் பண்ண போகிறோம். ஸோ கிளாக்கில் ப்ரெஸ் பண்ணுறேங்க. அடுத்தது ஐ எம் கோயிங் டு அப்சர்வ் ஜஸ்ட் அவுட்புட். ஸோ கரெக்டாக வருதா? 1 வருதா பர்மனண்டா? ப்ளூ கலர் லைன் தெரியுதா பாருங்க. ப்ளூ கலர் லைன் தான் அவுட்புட். ஸோ கிளாக் பல்ஸ் நீங்கள் என்னதான் வேரி பண்ணாலும் அது பர்மனண்டா என்ன தான் இருக்கும்? 1 தான் வந்து இருக்கும். எஸ், எனிஒன் புரியுதா என்ன சொல்றேனே? எஸ் சார். எஸ். இப்போ அதர் கண்டிஷனையும் பார்த்துடலாம். அதர் கண்டிஷன் வந்து என்னது? k is equal to 1, j is equal to 0.
கேவை வந்து டைரெக்டா 1க்கு கனெக்ட் பண்ணிடுங்க, ஜே வந்து 0 கனெக்ட் பண்ணிடுங்க. Now irrespective of anything else the answer will be 0. Answer will be 0. So run. ஏற்கனவே இருக்க இதுவும் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதனால இதை க்ளோஸ் பண்ணுவோம், திரும்பவும் வரட்டும். விண்டோ வெர்டிக்கல் அகைன் ஒன்லி 2 விண்டோ போதும். 2 விண்டோ எடுத்துக்கினா ஃபர்ஸ்ட் வந்து ரன் கொடுங்க, கிளாக் பல்ஸை பார்க்குறோம். அடுத்தது இதை சூஸ் பண்ணிட்டு ரன் கொடுத்துட்டு கியூ கொடுங்க. ஸோ பர்மனெண்ட்டாக 0 வரும். பர்மனெண்ட்டாக 0 வருதா? பாட்டம்ல பாருங்க, ப்ளூ கலர் லைன் பர்மனெண்டா 0ல இருக்கும். இதுதான். இப்போ இது இல்லாம இன்னொரு கண்டிஷன் இருக்கு, 0-0. 0-0னா என்னது? நோ சேஞ்ச். 0-0 மீன்ஸ் நோ சேஞ்ச். அப்போ நோ சேஞ்ச்னா ஏன்னா ப்ரீவியஸா என்ன இருந்ததுன்னே தெரியாது, அப்புறம் எப்படி நோ சேஞ்ச்ன்றதை நம்ம இங்க பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு டவுட் வரும். அதனால அந்த கண்டிஷனை பண்றதுக்கு மட்டும் நான் வேற ஒரு சர்க்கியூட் டயக்ராம் எடுத்து பண்ணலான்னு இருக்கேன். வேற ஒரு சர்க்கியூட் டயக்ராம், அதாவது நோ சேஞ்ச் கண்டிஷனை வந்து பார்க்கறது. இப்போ அதில் நோ சேஞ்ச் மட்டும் இல்லை, எல்லாமே வரும். ஸோ அந்த டயக்ராமை ஓப்பன் பண்ணிடணும். ஸோ ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் வித் இன்புட். ஓகே, ஸோ ஜேகேவுக்கு நான் அதை போட்டு வைக்கல, பட் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்பில் போட்டு வச்சிருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ திஸ் இஸ் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப். உங்களுக்கே தெரியும் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்புக்கும் ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப்புக்கும் ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. என்ன டிஃபரன்ஸு? ஜேகேவில் இது வந்து அலவுடு, எஸ்ஆரில் வந்து இது இந்த கண்டிஷன் நாட் அலவுடு. இதுதான் வந்து மெயின் டிஃபரன்ஸ். அப்போ மீதி எல்லா கண்டிஷனுக்கும் எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகும். பட் இந்த கண்டிஷனை மட்டும் செக் பண்ணக்கூடாது எஸ்ஆரில். ஸோ அதையும் நான் எழுதிடுறேன். எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் என்ன சொல்கிறாங்க? எஸ்ஆர் கியூ ஆஃப் டி பிளஸ் 1 when it is 0-0, this is QT, that means no change condition. This is 0-1, 0, 1-0, 1, 1-1, not allowed, not allowed. இந்த காம்பினேஷன்ல எதுவும் செக் பண்ண முடியாது, நாட் அலவுட். அப்போ இப்போ எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப் இருக்கு. இங்க நான் ஒரே சர்க்கியூட்லேயே வந்து எல்லா நேச்சரையும் அப்சர்வ் பண்ண போறோம், ஒரே சர்க்கியூட்லேயே எல்லா நேச்சரையும். அதனால நான் இன்புட்டை வந்து பல்ஸா கொடுத்துருக்கிறேன். எஸ் உடைய இன்புட்டுமே பல்ஸ் தான். அந்த பல்ஸுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் 0, 5, 0.5 நானோ செகண்ட், அகைன் டைம் பீரியட் ஆன் டைம் 1 மில்லி செகண்ட், ஆஃப் டைம் டைம் பீரியட் 2 மில்லி செகண்ட். ஸோ அது போல் ஒரு ஜஸ்ட் டபுளான வேல்யூ இங்கே கொடுத்துருப்போம். 1க்கு பதிலாக 2, 2க்கு பதிலாக 4 கொடுத்துருக்குறேன். இங்கே 2 சைக்கிள் கொடுத்துருக்கேன், இங்கே 1 சைக்கிள் கொடுத்துருக்குறேன். ஸோ ஜஸ்ட் ஃபிக்ஸ்டாக தர்றதுக்கு பதிலாக பல்ஸ் தந்துருக்கேன், அவ்வளோதான். கியூ பார் இருக்கு. இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். அகைன் விண்டோ டைல் வெர்டிகலி. அடுத்தது we will observe 3 பின் நேச்சர், அதாவது எஸ் பின்னோட நேச்சர், ஆர் பின், கியூ பின். அதனால 3 விண்டோஸ் ஆட் பண்றோம். 3 விண்டோஸ் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் விண்டோவில் ஐம் கோயிங் டு அப்சர்வ் எஸ் நேச்சர் ஆஃப் எஸ். ரன் எஸ். அடுத்த விண்டோவில் ஐம் கோயிங் டு அப்சர்வ் ஆர் நேச்சர். அடுத்து ஃபைனல் விண்டோல ஐம் கோயிங் டு அப்சர்வ் கியூ நேச்சர். ஐம் கோயிங் டு அப்சர்வ் கியூ நேச்சர். ஸோ நவ் இப்போ பாருங்க, வென் இதுவும் 0, சாரி இது வந்து 1, இதுவும் 1. வென் இட் இஸ் 1-1 எந்த கண்டிஷன் நீங்க செக் பண்ணக்கூடாது, அது எது வேணாலும் இருக்கலாம். பட் வென் இட் இஸ் 0-1, what is the answer? Anybody? When it is 0-1, what is the answer? கரெக்டா சொல்லுங்க குயிக்கா. எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்ல எஸ்க்கு வந்து 0, ஆருக்கு வந்து 1ன்னு ஆன்சர் என்ன வரும்? நோ ஐடியா. 0. அடுத்தது இது 1, இது வந்து என்னது? 0. இது 1, இது 0ன்னு ஆன்சர் என்ன வரும்? 1 தான் வரும். 1 வருது. அடுத்தது இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க, இது 0, இதுவும் 0, ரெண்டுமே 0ன்னும் போது நீங்க 0 எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, ஆனா 0 வராது. என்ன வந்திருக்கு? 1 தான் வந்திருக்கு. ரெண்டுமே 0ன்னும் போது நீங்க 0 எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, ஆனா 1 தான் வரும். ஏன் 1 வருது அப்படின்னா ப்ரீவியஸா என்ன இருந்ததோ அதே தான் இங்க வரும்.
ஸோ என்ன சொல்ல வரேன், 0 0னா நோ சேஞ்ச், 0 0னா நோ சேஞ்ச். லாஸ்டா என்ன ஆன்சர் வந்ததோ அதே ஆன்சர் தான் வரும். லாஸ்டா 1 வந்ததுனால இங்க 1 வருது, லாஸ்டா 0 வந்திருந்தா இங்க 0 வந்திருக்கும். அது நீங்க வந்து சைக்கிள்ஸ், நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து அதிகமா எடுத்தாதான் அது வந்து தெரியும், எல்லா காம்பினேஷன் வரும். இது புரியுதா? எனிஒன்? how you are getting, how you are observing no change condition? Yes, anyone? no change என்ற கான்செப்ட் புரியுதா? Yes, sir. Yes, okay. So இதுதான் how to design the SR flip flop. அந்த SR flip flop டிசைன் பண்ணிட்டு எப்படி நம்ம காம்போனண்டா மேப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலா இப்போ ஓரளவுக்கு ஃபிளிப் ஃப்ளாப் உடைய ஆப்ரேஷன் இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப், ஜேகே ஃபிளிப் ஃப்ளாப் இதனுடைய ஆப்ரேஷன் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்துட்டோம். அடுத்தது இதனுடைய டைமிங் டயக்ராம் இதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது